காலைதோறும் புதியவை. தூக்கி நிறுத்தும் தேவன். மே 22. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். சங்கீதம் 37:24. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 16வது ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதற்கு முன் அவர் வாழ்க்கையில் பட்ட தோல்விகள், அவமானங்கள், இழப்புகள் மிகவும் பெரியது. தனது 21வது வயதில் வியாபாரத்தில் தோல்வியடைந்தார். மாநில தேர்தலில் தன் 22வது வயதில் தோல்வியுற்றார். மறுபடியும் 24வது வயதில் வியாபார இழப்பு ஏற்பட்டது. 1835ஆம் ஆண்டில் மனைவியை இழந்தார். 1836இல் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது. 1838இல் சபாநாயகர் தேர்தலில் தோல்வியுற்றார். 45வது வயதில் தேர்தலில் தோல்வியுற்றார். துணை ஜனாதிபதி தேர்தலிலும் 47வது வயதில் தோல்வியுற்றார். ஆனால் தன் 52வது வயதில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகவும் புகழ்பெற்ற ஜனாதிபதியாக திகழ்ந்தார். வரலாறு அவரை குறித்து இன்றும் பேசுகிறது. அடிமைத்தனத்தை ஒழித்தார். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தனக்கு எதிராக ஜனாதிபதி தேர்தலில் நின்றவர்களுக்கும் தனது அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவிகளை கொடுத்து எதிர்ப்பில்லாமல் எல்லாரையும் அரவணைத்து நல்லாட்சி செய்தார். தனக்கு எதிராக நின்ற ஸ்டீவர்ட் சேஸ் ஸ்டேட் செக்ரட்டரியாகவும் செயலாளராகவும் பேட்ஸ் அட்டர்னி ஜெனரலாகவும் பொறுப்புகளை கொடுத்தார். இயேசு சொன்னபடி சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்பதை தன் வாழ்வில் கடைபிடித்தார். மேலும் சர்வ வல்லவரின் கையில் தன்னை ஒரு கருவியாக கண்டார். அடிமைத்தன ஒழிப்பு தேவனின் சித்தம் என்று விசுவாசித்தார். இவ்விதமாய் தன் வாழ்வில் எத்தனையோ தோல்விகளை சந்தித்தாலும் ஏற்ற சமயத்தில் தேவன் தன்னை தூக்கி நிறுத்தினார் என்று விசுவாசித்தார். வேத மிஷனரிகளில் கூட அநேகர் விழுந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை தூக்கி நிறுத்தினார். ஆபிரகாம் சாராளின் பேச்சுக்கு செவிசாய்த்து ஆகாரை மனைவியாக கொண்டார். தேவ வார்த்தைக்கு சற்று பின்வாங்கினார். ஆனாலும் தேவ ஆசீர்வாதத்தின்படி ஈசாக்கை கொடுத்தார். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்து விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டு ஆபிரகாமின் தேவன் என்று தேவனை அழைக்கும் பெயரையும் பெற்றார். மோசேதான் திக்குவாயன், சரியாக பேச முடியாதவன் என்ற போதிலும் எகிப்தில் இருக்கும் இஸ்ரவேலரை அழைத்து வர அனுப்பப்பட்டார். நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்று விசுவாசிக்க வேண்டும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்பலனை இயேசு நமக்கு தருகிறார். ஜெபம். சர்வ வல்லவரை, நாங்கள் விழுந்தாலும் தூக்கி நிறுத்துவதற்காக நன்றி. ஆமேன்.